ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்தி ரெசிபி செய்ய போகிறேன். இது தேங்காய் கஞ்சி. இது சம்மர் நான் நெருங்கிக்கிட்டே வருது. இப்போவே நமக்கு வெயில் தாங்க முடியல. இந்த தேங்காய் கஞ்சி வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஒன் டைம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தேங்காய் கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேங்காய் கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி தரும், சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதோட 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஹெல்த்தியானது. இது கஞ்சி பதத்துக்கு நம்ம செய்கிறதுனால நல்லா குழைவாக வெந்து வரணும். அதுக்காக ஒரு கப் பச்சரிசிக்கு 4 கப் தண்ணீர் சேர்த்து 3 அல்லது 4 விசிலுக்கு வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அதில் நான் 4 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம், வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதனால இதை மூடி போட்டு மூடி 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வெயிட் போட்டுடலாம். இதோட நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்கணும். குக்கரில் இப்போ வெயிட் போட்டு மூடி வச்சாச்சு. இது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் சேர்க்கறதுக்கான தேங்காய் பாலை ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பெரிய தேங்காயாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1 மூடி தேங்காய் போதும். சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு 3/4 தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இதில் கீறி வச்சுருக்கேன், திருவியும் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்து வடிகட்டிட்டு மேலே திருப்பி தண்ணி வேணும்னா சேர்த்து 2 கப் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதை கஞ்சி பதத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக 2 கப் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறதுனால இந்த கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. தேங்காய் கஞ்சிக்கு இந்த பருப்பு துவையல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சிறிதளவு இருந்தால் போதும். காய்ந்த மிளகாய் 1, பூண்டு சிறிய பல், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேங்காய் கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கஞ்சிக்கு தேவையான சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை அதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தேங்காய் கஞ்சி ரெடி ஆயிரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பக்குவத்தில் இருக்கட்டும். நம்ம தேங்காய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் கஞ்சியும் பருப்பு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த பூண்டு, வெந்தயம், தேங்காய் பால் எல்லாம் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எல்லோரும் இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.